எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. பீகாரில் தேசிய ஜனநாயக கூட்டணி மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் மாநிலத்தின் வளர்ச்சி வேகம் பல மடங்கு உயரும் என பிரதமர் மோடி உறுதியளித்துள்ளார். பீகாரின் 243 தொகுதிகளுக்கு நவம்பர் 6 மற்றும் 11ஆம் தேதிகளில் 2 கட்டங்களாக தேர்தல் நடைபெறவுள்ளது. நவம்பர் 14ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் நிலையில் பாஜக மற்றும் காங்கிரஸ் கூட்டணிகள் இடையே கடும் போட்டி நிலவுகிறது. பீகாரின் சமஸ்திபூரில் நடைபெற்ற பிரச்சார கூட்டத்தில் பேசிய பிரதமர் மோடி, பாரத ரத்னா பெற்ற கர்பூரி தாக்கூர் பிற்படுத்தப்பட்ட மக்களின் முன்னேற்றத்திற்காக அர்ப்பணித்தவர். அவருடைய பாரம்பரியம் எங்களுக்கு ஊக்கமளிக்கிறது. ஆனால் ஆர்ஜேடி மற்றும் காங்கிரஸ் தலைவர்கள் மக்களை ஏமாற்றி மோசடிகளில் ஈடுபட்டனர். இன்று அவர்கள் ஜாமீனில் வெளியே உள்ளனர். பீகார் மக்கள் காட்டு ராஜ்யம் காலத்திற்கு திரும்பிவிடக்கூடாது என்றார். மேலும் தேசிய ஜனநாயக கூட்டணி மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் நிதிஷ்குமார் தலைமையில் பீகார் அனைத்து சாதனைகளையும் முறியடிக்கும். காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி காலத்தை விட தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு பீகாருக்கு 3 மடங்கு அதிக நிதியை வழங்கியுள்ளது என தெரிவித்தார். இதற்கு முன் மோடி கர்பூரி தாக்கூர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி அவரது குடும்பத்தினருடன் உரையாடினார். அவருடன் முதல்வர் நிதிஷ்குமார் உடனிருந்தார்.